அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு. அந்த கட்சி வந்து விஜய்க்கு எதிரா இருக்க போகுது. அண்ணாமலை அவசரப்பட்டு விட்டார், அதற்கு இப்பொழுது அனுபவிக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் 5 பக்க கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றார். ஒன்னே ஒண்ணுங்க, அவரே இது கொளுத்தி போடுறாரு, அவரே அணைக்கிறார். அவர் வந்து தேசிய மீடியால போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய ராஜ்யசபா சீட் அனௌன்ஸ் பண்றது நிறுத்துறது. அண்ணாமலைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? அவர் யாருங்க? அவர் அண்ணாமலை ஒரு தொண்டனோட இன்னொரு தொண்டர். சார் கட்சி ஆரம்பிக்கிறது உண்மைதானே சார்? ஆரம்பிச்சாருன்னா அது வந்து இப்ப எத்தனையோ கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. தனி கட்சின்னு ஆரம்பிச்சு அவர் மோடியை திட்டுவாரா இல்லைங்களா? அது சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களை உசிப்பி விடுவது திமுகவோ என்று கூட எல்லாரும் நினைக்கிறாங்க. விஜய் ஒரு தானே ஜெயிப்பாருங்க, அவருக்கும் அடுத்த வாட்டி கஷ்டப்படுவாரு. எப்பவுமே பொதுமக்கள் ஒரு சாரா இப்ப இனிமேல் வந்து இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் கருணாநிதி பேர்ல இனிமேல் கொல்ல பூச்சுன்னு போயிடும். செவ்வாய்க்கிழமை இருந்த பரபரப்பு புதன்கிழமை இல்லை ஏங்குது. அந்த பரபரப்பை அவரே தான் உருவாக்கினாங்க சார். அண்ணாமலை வந்து அமித்ஷா கோவப்பட்டார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக டெல்லி மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். என்னன்னா அண்ணாமலைங்கிற ஒரு ஆளோட பேரு நேற்று ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர ஒரு வைரலா போயிட்டு இருந்துச்சு சார். புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு, அந்த கட்சி வந்து விஜய்க்கு எதிரா இருக்க போகுது, அவர் வந்து ராஜினாமா கடிதம் வழங்கிட்டாரு. திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? 5 மணி நேரத்தில் 5 புதிய திருப்பங்களை கொண்டு வந்த அண்ணாமலை அவர்கள் 5 பக்க கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றார். ஒன்னே ஒண்ணுங்க, அவரே இது கொளுத்தி போடுறாரு, அவரே அணைக்கிறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. பல ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஊடக தலைவர்களுக்கும் ஊடக நெறியாளர்களுக்கும் இவரே ஒரு எஸ்எம்எஸ் பண்ண வேண்டியது. 4:30 ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி டு மீட் அமித்ஷான்னு. அதை வச்சு நம்ம செய்தி போடுறது. இது ட்விட்டர் அரசியலாக போய்விட்டதே தவிர அண்ணாமலை அவர்கள் நல்ல தலைவராக ஒரு மெட்டீரியல். அவசரப்படுகிறார். அவர் வந்து கொஞ்சம் தடுக்கி விழ ஆரம்பித்திருக்கிறார். ஒருவேளை தொண்டரா இருக்கார் சார், கட்சியில எந்த பதவியும் கொடுக்கல, தொண்டரா இருக்கிறனால ஒருவேளை கோவம் வருதோ சார், நம்ம சும்மா வச்சிருக்கோம் அப்படிங்கறக்காக ஒருவேளை இதை கிளப்புறாரோ சார்? ஒன்னே ஒண்ணு, இவருக்கு கொடுக்காத மரியாதையாங்க. நரேந்திர மோடி பக்கத்தே உட்கார வச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் சொன்னாருங்களே, அப்புறம் கூட என்ன பண்ணதுக்கு இவருக்கு? இவர் வந்து முதலே விஜய் ஜெயிப்பான்னு சொன்னேன்னு சொல்றாரு. வாஸ்தவம் யாரும் இல்லைங்களே, விஜய் ஜெயிப்பான்னுட்டு நானே உங்களுடைய தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேனே. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவசரப்பட்டு விட்டார், அதற்கு இப்பொழுது அனுபவிக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். ஏர்போர்ட்ல போகும்போது கூட நான் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போறாருல சார். இங்க டெல்லிக்கு வந்து ஏன் தோல்வி அடைந்தார்? டெல்லியில தமிழகத்தின் பல பாஜக தலைவர்கள் என்னிடம் பேசினார்கள். தமிழகத்தில் இருந்தும் நான் பல மூத்த தலைவரும் பேசினேன். ஒன்னே ஒண்ணுங்க, தமிழகத்தில் 26 பேர் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இது 25 பேருக்கு அந்த மரியாதை இல்லைங்களா சார்? மத்திய பாஜகவுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்களா சார்? ஆறுதல் கூடினாங்களா? ஒருத்தர் டெபாசிட் போயிருக்குது. எவ்வளவு பெரிய அலையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்காக, அவருடைய கொள்கைக்காக ராமர் கோவில், ட்ரிபிள் தலாக், நரேந்திர மோடி, அமித்ஷா சொன்னார். அண்ணாமலைக்கா சார் அவங்க எல்லாம் வந்தாங்க? அவங்க வந்தது முழுக்கும் நரேந்திர மோடிக்காக. ஆனா அவங்களே ஒன்றும் பாஜக பேக்க இல்லை. அண்ணாமலைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? அவர் யாருங்க? அவர் அண்ணாமலை ஒரு தொண்டனோட இன்னொரு தொண்டர். அவர் வந்து தேசிய மீடியால போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜ்யசபா சீட் அனௌன்ஸ் பண்றது நிறுத்துறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதின் நபீனுடைய டீம் 8 ஜெனரல் செக்ரட்டரி, 8 துணைத் தலைவர், நேஷனல் கவுன்சில், நேஷனல் ஜெனரல் கவுன்சில் அதையெல்லாம் அறிவிக்கதா இருந்தாங்க. அதை நிறுத்தினாரு. அதை தவிர முக்கியமா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு, இபிஎஸ் வந்து ஏடிஎம்கே வந்து என்டிஆர் தான் இருக்காங்க, டிடி விஜயன் என்டிஆர் தான் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வாய மூடி இருக்காங்க. இவர் டெல்லிக்கு வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க. அப்ப கட்சி ஆரம்பிக்கிறது உண்மைதானே சார்? ஒரு தகவலா இருந்துச்சு, உண்மைதானே? கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது வந்து இப்ப எத்தனையோ கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. எத்தனையோ கிட்ட 147 கட்சி தமிழ்நாட்டுல இருந்து 148,000 தவிர இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. தனி கட்சின்னு ஆரம்பிச்சு அவர் மோடியை திட்டுவாரா இல்லைங்களா? அதை சொல்லுங்க. அது விஜய் திட்டுவாரா இல்லையா? யார பாராட்ட போறாரு?
யாரோ ஒருத்தரை பாராட்டணும், யாரோ ஒருத்தரை திட்டணும். ம். அந்த விஜயினுடைய வெற்றி என்பது அனைவருடைய கண்ணை மூடிடுச்சுங்க. தமிழகத்தில் கொள்கையாளர் ஐடியாலஜிக்கல் வார் நடந்தது இது வரைக்கும். திராவிட திராவிட இயக்கம் 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 என்று பொதுமக்களை ஏமாற்றி கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் விஜய்க்கு ஆதரவாக போச்சு 2026 தேர்தல். அதை மாற்றுவதற்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். 10 அண்ணாமலை வந்தா கூட நடத்த முடியாது. பொதுமக்களிடையே அந்த திமுகவிற்கு விரோதம் எடுத்து எப்படி உருவாக்கினார்கள்? போதைப் பொருள், சல்லச்சாராயம், பாலியல் கற்பழிப்பு. அண்ணாமலை அவர்களை உசிப்பி விடுவது திமுகவோ என்று கூட எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த மீட்டிங் சார் அந்த சமயத்துல கூட திமுக அவ்வளவு பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசினாரு சார். ஃபர்தரா பரிசு பண்ண விட்டாரு. அதுக்கு டிஆர் பாலு விட்டு கேஸ் போட்டிருக்காரு. மீதி எல்லாம் அவங்க ஏன் கேஸ் கேட்பாங்க? செந்தில் பாலாஜியோட இந்த கடிகாரத்துல ஆரம்பிச்சதுங்களே, அது என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி கேட்டாரு, ஏன் வாய் மூடின்னு இருக்காரு? செந்தில் பாலாஜிக்கு இவருக்கு உறவா? அதை தவிர நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிகளில் முரளிதரன் என்று சொல்லக்கூடிய தேவர் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுறாரு 6000 கோடி. அதெல்லாம் அது மாதிரிலாம் சொல்லவே கூடாது வெளியெல்லாம், அது டெஃபமேஷன் ஆயிடும். ஆனா அண்ணாமலை செய்தது ஒரு விதத்தில் தவறு, ஒரு விதத்தில் நல்லது. தேசியனுடைய தலைமை அண்ணாமலையை விரும்பவில்லை. தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. ஏன் அமித்ஷா பார்த்தாரு? சந்தோஷனுடைய நிர்பந்தம். சந்தோஷ் யாரு? கர்நாடகாவுடைய பாஜக தலைவர். எடியூரப்பாவை முதலமைச்சராக்க கூடாது என்று எதிர் நின்றவர். அந்த எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அலுவலில் சேர்ந்தவர் அண்ணாமலை. ஆக மொத்தம் இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் மாட்டின்றார். அவரோட படிச்சவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் மந்திரி ஆயிட்டார். சிடி நிறுவனகுமார் மந்திரி ஆயிட்டாங்க சார். அவர் பாஜக இருந்தார் சார். அவருக்கு எத்தனையோ ஒரு பிரச்சனை எல்லாம் கொடுத்தாரு இவரு. ஏங்க சிடி நிறுவனகுமார் வெளில போகணும் அந்த ஐடி விங்கில இருந்து? காரணம் என்னன்னு கேட்டால், வருடத்திற்கு மாதத்திற்கு என்று பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழக பாஜகவிற்கு மத்திய பாஜக அனுப்பி வைத்ததாக பல உயர் தலைவர்கள் எங்கிட்ட சொல்றாங்க. அந்த அக்கௌண்டிங்லாம் எங்க போச்சு தம்பி? ஆக மொத்தம் ஒரு விதத்தில் பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தால் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை புரியும் அவருக்கு. இல்ல சார், தமிழ்நாட்டுல தனி கட்சி ஆரம்பிச்சு அவரால் ஒருவேளை விஜயை எதிர்த்து போட்டியிட முடியும்னு நினைக்கிறாரா சார்? கஷ்டம். விஜய் ஒரு தானே ஜெயிப்பாருங்க, அவருக்கும் அடுத்த வாட்டி கஷ்டப்படுவாரு. எப்பவுமே பொதுமக்கள் ஒரு சாரா இப்ப இனிமேல் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் கருணாநிதி பேர்ல இனிமேல் எல்லாம் புடிச்சுன்னு போயிடும். மொத்தம் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் வரவேற்க வேண்டியது ஜனநாயகத்தில் யாரோட கட்சி ஆரம்பிக்க. ரஜினிகாந்த் ஆரம்பிச்சாங்களா தம்பி? இல்ல சார், இப்ப இன்னொரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு சார். நீங்க ரஜினின்னு சொல்லுங்க, இப்ப ரஜினியும் அண்ணாமலை இணைஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. அது உண்மையா? அதிமுகவும் திமுகவை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் முற்பட்டார். அவர் ஒரு 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 விதமான விஜய் அவர்களுக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு மனக்கருத்து, மன தடங்கல்கள் பார்த்து அப்படி செஞ்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்க. சரி சார், இப்ப அமித்ஷாட்ட 5 மணி நேரம் பேசினாரு அப்படின்லாம் சொல்றாங்க சார். என்ன சார் பேசப்பட்டதுன்னு ஏதாவது தகவல் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சார்? அண்ணாமலை அவர்களிடம் விளக்கங்கள் கேட்டிருக்கிறார். அவர் ஒரு மீது 5 பக்கம் கடிதாசி கொடுத்திருந்தார். அந்த கடிதாசி ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். எங்க தமிழக பாஜக தலைவர் யாருமே பேசல, மத்திய பாஜக தலைவர் யாருமே பேசல. மரியாதை நிமித்தமாக அமித்ஷா சந்தோஷ் மேல இருக்க நம்பிக்கைனால கூப்பிட்டு போறாரு. சந்தோஷ் யாருங்க? ஆர்கனைசிங் செக்ரட்டரி. புது நவீனுடைய டீம் வந்துட்டுனா அவர் இருக்க மாட்டார், போயிடுவாரு. 10 வருஷமா இருந்துட்டாரு. இவர் 3 வருஷமா தலைவரா இருந்துட்டாரு. நைனா நாகை இப்ப அடுத்து என்ன கேக்குறீங்க? எஸ்ஜி சூர்யா இருக்காருங்க. அதை தவிர வினோத் செல்வன் இருக்காருங்க. ஏங்க ஒன்னும் ஹெச் ராஜா வயசானவர், அவருக்கு ஒண்ணுமே பதவி கொடுக்காது. இவர் இருந்துக்கு தப்பத்தான் குதிக்கிறாரு, நாடகம் நடக்காது. அமித்ஷா இன்னைக்கு நைனா நாகேந்திரன் தமிழ்நாட்டுல இருந்து வர சொல்லியிருக்காரு. ஒருவேளை அண்ணாமலை எதுவும் புகார் கொடுத்து வந்தார்? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சார். அது புகார் கொடுக்கறதுன்னு அவசியமே இல்லைங்க சார். ஏற்கனவே தமிழ்நாட்டுல பேசியாச்சுங்க. இந்த குழப்பம் வருவது முழுக்க எல்லாமே சந்தோஷ் அவர்கள் தான் காரணம். சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் கர்நாடகா கனெக்ஷன் இருக்கிறது. அதை தவிர தேவர் கவுண்டர் என்ற அரசியல் எல்லாம் செய்ய ஆரம்பித்ததுன்னா பாஜக அதுவும் கவறான இடத்தில் போகும். அமித்ஷாவிடம் 20 நிமிடம் இருந்தாலும் கசப்பிடம் தான் வெளியே வந்திருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் பொதுமக்களிடையே பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். இருந்தாலும் அண்ணாமலை இனி டெல்லிக்கு வருவது என்பது கடினமாகிவிடும். ஏன்னா இன்னைக்கு சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை இருந்த பரபரப்பு புதன்கிழமை இல்லை. ஏங்கிறது
அந்த பரபரப்பை அவரே தான் உருவாக்கினாங்க சார். அண்ணாமலை வந்து அமித்ஷா கோவப்பட்டார், எதற்காக துடிப்பு வேண்டும் என்று. எத்தனையோ அமித்ஷா வந்து 10 அண்ணாமலை பார்த்திருக்காரு, 5 ஸ்டாலினை பார்த்திருக்காரு, 5 விஜய் பார்த்திருக்காரு. உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்த நரேந்திர மோடி அவரை போயிட்டு கேள்வி கேட்க முடியுமா சார் நீங்க? சோ அதனால தான் அமித்ஷா திட்டி அனுப்பிச்சிருக்காரு. சிம்பிள் as that. நைனா நாகேந்திரன் கூட்டுக்கான அவர் சிவராஜ் சிங் சௌஹானை பார்க்க வந்தேன்னுட்டு நம்ப தகுந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அண்ணாமலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா கூட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணதான் சந்தோஷ் வந்து சென்னையில் அதை சரி சமம் பண்ணி விட்டாரு. ஸோ இதனால ஒரு ஒரு பெரிய கிரைசிஸ் உண்டாகுதுங்க தமிழ்நாட்டில். கட்சி ஒழுங்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தேர்தல் கிடையாதுங்க தம்பி. எதுக்காக கட்சி லோக்சபாவில் நடக்க போதில்லை. இவர் பாஜக இருந்தே தோத்து போட்டார் 2 தடவை. இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா 3 தடவை தோத்து போட்டேன்னா 4வது தடவை தான் ஜெயிக்க முடியும். ஆனானப்பட்ட திமுகவை இந்த சுனாமில அடிச்சுன்னு போயிடுச்சு. சிவி சண்முகம் உள்ளிட்டோர் வந்து அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிச்சா போய் ஜாயின் பண்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு சார். தப்பு தப்பு. சிவி சண்முகத்துக்கு இவருக்கு இதாங்க லீடர்ஷிப் வேண்டி கிடக்கு. சிவி சண்முகம் மந்திரியா இருந்தவர் சார், அரசியலை புரிந்து கொண்டவர், ராஜ்யசபா எம்பியா இருந்தார், 4 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அண்ணாமலைக்கு அந்த இது இல்லைங்களே சார், அந்த கெப்பாசிட்டி இல்லைங்களே சார். அண்ணாமலை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு மரியாதையை கூட சொல்ல வேணும்னா வைகோ கூட கீழே போயிடுவாங்க. ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார்.